மகாபாரதம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது கௌரவர்களின் வீழ்ச்சியும் பாண்டவர்களின் வெற்றியும்தான். ஆனால் அந்த பெரும் போரில் தன் மொத்த குடும்பத்தையும் கணவனையும் தன் அடையாளத்தையும் இழந்த ஒரு பெண்ணைப் பற்றி நாம் சிந்தித்ததுண்டா? 100 அண்ணன்களுக்கு ஒரே தங்கையாக ஹஸ்தினாபுரத்தின் செல்ல மகளாக வளர்ந்த துச்சலையின் கதை மகாபாரதத்தின் பக்கங்களில் கண்ணீரால் எழுதப்பட்ட ஒரு காவியம். வாருங்கள், புராண உலகம் சேனலில் இன்று விரிவாக காண்போம். காந்தாரிக்கு 100 மகன்கள் பிறக்க வேண்டும் என்பது வரம். ஆனால் வியாசர் கொடுத்த அந்த மாமிச பிண்டம் 100 துண்டுகளாக பிரிக்கப்பட்டபோது காந்தாரியின் மனதில் ஒரு ஆசை எழுந்தது. எனக்கு 100 மகன்கள் இருந்தாலும் என் அன்பை பகிர்ந்து கொள்ள எனக்கு பணிவிடை செய்ய ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று ஏங்கினாள். அவள் ஆசையை உணர்ந்த வியாசர் அந்த பிண்டத்தை 100 துண்டுகளாக பிரித்த பின் மீதமிருந்த ஒரு சிறு துண்டை 101வது குடத்தில் வைத்தார். காலம் கனிந்தது. 100 சிங்கக்குட்டிகளைப் போல கௌரவர்கள் பிறந்தனர். ஆனால் அந்த 101வது குடத்திலிருந்து மின்னலை போன்ற அழகுடன் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவள்தான் துச்சலை. துச்சலை வளர்ந்த விதம் ஒரு பேரதிசயம். துரியோதனன் உலகிற்கே கொடியவனாக தெரிந்திருக்கலாம். ஆனால் தன் தங்கை துச்சலைக்கு அவன் ஒரு பாசமிகு அண்ணன். துச்சலை அழுதால் ஹஸ்தினாபுரமே அதிரும். துச்சலையின் ஒரு புன்னகைக்காக அந்த 100 சகோதரர்களும் எதையும் செய்யத் துணிந்தார்கள். பாண்டவர்கள் கூட துச்சலையிடம் மிகுந்த அன்புடன் இருந்தனர். அவள்தான் அந்த பெரிய குடும்பத்தின் ஒற்றுமை பாலமாக இருந்தாள். துச்சலைக்கு திருமண வயது வந்தது. துரியோதனன் தன் தங்கையை மிக உயரிய இடத்தில் கொடுக்க விரும்பினான். சிந்து தேசத்து மன்னன் ஜெயத்ரதன் துச்சலையை மணம் முடித்தான். கௌரவர்களின் அதிகாரமும் சிந்து தேசத்தின் பலமும் இணைந்தன. ஆனால் ஜெயத்ரதன் ஒரு நல்ல கணவனாக அமையவில்லை. அவனது தீய குணங்கள் துச்சலையின் வாழ்க்கையில் நிழலாடத் தொடங்கின. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது ஜெயத்ரதன் திரௌபதியை அபகரிக்க முயன்றான். இது துச்சலைக்குத் தெரிந்தபோது அவள் துடித்துப் போனாள். தன் கணவன் செய்த இழிசெயலால் அவள் தலைகுனிந்தாள். பீமனும் அர்ஜுனனும் ஜெயத்ரதனை கொல்லத் துணிந்தபோது தர்மர் தடுத்தார். அவன் நமது தங்கை துச்சலையின் கணவன், அவனை விட்டுவிடுங்கள் என்றார். இருப்பினும் ஜெயத்ரதன் பழிவாங்கத் துடித்தான். சிவபெருவானிடம் வரம் வாங்கி ஒரு நாள் மட்டும் பாண்டவர்களை தடுக்கும் ஆற்றலை பெற்றான். அந்த ஒரு நாள்தான் மகாபாரத போரின் திசையை மாற்றியது. குருக்ஷேத்திரப் போரின் 13ஆம் நாள். ஜெயத்ரதன் பாண்டவர்களை தடுத்து நிறுத்த இளம் வீரன் அபிமன்யு சக்கரவியூகத்தில் சிக்கி அநியாயமாக கொல்லப்பட்டான். இதற்கு காரணமான ஜெயத்ரதனை நாளை சூரியன் மறைவதற்குள் கொல்வேன் என்று அர்ஜுனன் சபதமெடுத்தான். அடுத்த நாள் கிருஷ்ணரின் லீலையால் சூரியன் மறைக்கப்பட ஜெயத்ரதன் கொல்லப்பட்டான். ஹஸ்தினாபுரத்திலிருந்த துச்சலையின் காதுகளில் அந்த செய்தி இடியாக விழுந்தது. அவளது மங்கள நாள் அறுக்கப்பட்டது. அவள் அண்ணன்கள் ஒவ்வொருவராக மடிந்து கொண்டிருந்தனர். போர் முடிந்தது. துச்சலையின் 100 அண்ணன்களும் கொல்லப்பட்டனர். கணவனும் இல்லை. அவளுக்கு எஞ்சியது அவளது மகன் சுரதன் மட்டும்தான். பாண்டவர்கள் அஸ்வமேத யாகம் நடத்தினர். யாக குதிரை சிந்து தேசத்திற்கு வந்தது. அர்ஜுனன் படையெடுத்து வருகிறான் என்று கேட்டதுமே ஜெயத்ரதனின் மகன் சுரதன் பயத்திலேயே மாரடைப்பு வந்து இறந்தான். துச்சலையின் வாழ்க்கை இப்போது முற்றிலும் சூனியமானது. அண்ணன்களை இழந்தாள், கணவனை இழந்தாள், இப்போது பெற்ற மகனையும் இழந்தாள். சிந்து தேசத்தின் வாயிலில் அர்ஜுனன் நின்றான். அவனுக்கு முன்னால் கைக்குழந்தையுடன் ஒரு பெண் நின்றாள். அவள் வேறு யாருமல்ல, அர்ஜுனனின் தங்கை துச்சலை. அவள் அர்ஜுனனை பார்த்து கத்தினாள். அர்ஜுனா, என் 100 அண்ணன்களையும் கொன்றாய், என் கணவனை கொன்றாய், இப்போது என் மகனையும் இழந்துவிட்டேன். இதோ இந்த குழந்தை என் பேரன், இவனையும் கொன்றுவிடு.
உனது தர்மராஜ்யத்தில் என் வம்சம் இருக்கவே கூடாது என்று நினைத்தால் இவனையும் கொன்றுவிடு. அர்ஜுனன் கண்களில் நீர் வழிந்தது. காண்டீபத்தை நழுவவிட்டான். தங்கையே, என்னை மன்னித்துவிடு. இந்த உலகமறியும் உனது துயரம் என்று கதறினான். அர்ஜுனன் துச்சலையின் பேரனை சிந்து தேசத்தின் மன்னனாக அறிவித்துவிட்டு கண்ணீருடன் அங்கிருந்து திரும்பினான். பாண்டவர்களின் ஆட்சியின் கீழ் சிந்து தேசம் வந்த பிறகு துச்சலை தனது பேரனை ஒரு சிறந்த மன்னனாக வளர்த்தாள். அவள் தனது வாழ்க்கையை தர்மத்திற்காக அர்ப்பணித்தாள். கௌரவ வம்சத்தின் ஒரே எச்சமாக அவளே ஹஸ்தினாபுரத்தின் கௌரவத்தை காத்தாள். மகாபாரதத்தின் மிகப்பெரிய தியாகி. தீயவர்களின் வீட்டில் பிறந்தாலும் தீயவனுக்கு வாழ்க்கைப்பட்டாலும் தர்மத்தின் பாதையில் நின்றவள். 100 அண்ணன்கள் இருந்தும் அவளுக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லை. மகாபாரத போர் வீரர்களைப் பற்றி பேசும் நாம் இந்த பெண்ணின் அமைதியான துயரத்தை பற்றி பேசுவதே இல்லை. துச்சலையின் கதை நமக்கு சொல்வது ஒன்றுதான். அதிகாரமும் ஆங்காரமும் அழிவைத் தரும். ஆனால் தர்மம் மட்டுமே இறுதியில் கண்ணீரோடு நிலைத்து நிற்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் புராண உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான புராண கதையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.